நமஸ்தே. நீங்கள் மானவ பரிச்சயம் மனிதகுலத்தின் அறிமுகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கடந்த அத்தியாயத்தில் நீதிபதி ஹரிச்சந்திராவின் மனிதநேய நீதி நாசிரின் வாழ்க்கையை முற்றிலும் உலுக்கியது. நாசிர் கொல்ல விரும்பிய குழந்தையின் தந்தை அவனுக்கு முன் எப்போதும் இல்லாத தாராள மனப்பான்மையை காட்டினார். இப்போது சிறை அறையில் நாசிரின் சுயபரிசோதனை தொடங்குகிறது. அவனுக்குள் உறங்கி கிடந்த மனிதன் விழித்து கொண்டான். அவன் தனது கற்றுப்பற்றுதலை நடுநிலை மனப்பான்மையுடன் பார்க்கிறான். முஸ்லிம் எங்கே தூங்கினார்? நாசிர் தன்னைத்தானே கேட்டுக்கொள்கிறான். அநியாயமாக 3 தலாக் சொல்லி ஃபிர்தௌஸை மக்கள் நடமாட்டமில்லாத இடத்தில் தனியாக விட்டு சென்றபோது அவனுக்குள் இருந்த அந்த முஸ்லிம் எங்கே தூங்கிக் கொண்டிருந்தான்? வருத்தம், ஆண் என்ற ஆணவத்தில் ஏன் அவன் பெண்ணை காலில் அணியும் செருப்புகளைப் போல கருதினான்? ஏன் அவன் தன் அட்டூழியங்களை மதத்தின் பெயரால் கூறினான்? ஃபிர்தௌஸ் தன் கணவர் ஹரிச்சந்திராவிடம் கடுமையான தண்டனை வாங்கிக் கொடுக்காதது கண்டு நாசிர் ஆச்சரியப்படுகிறான். அதற்கும் மேலாக ஹரிச்சந்திரா அவனை தாராளமாக மன்னித்தார். நீதிபதியின் அதிகாரத்தின் இந்த நேர்மறையான பயன்பாடு நாசிரின் இதயத்தில் உள்ள உள்ளார்ந்த வெறுப்பை உருக்குகிறது. 28 வயதில் தனக்கு இன்னும் முழு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாசிர் உணர்கிறான். அடுத்த 6 அல்லது 7 மாதங்களில் தண்டனை முடிந்த பிறகு அவன் தனது தவறான அடித்தளத்தை அழித்து ஒரு புதிய அடித்தளத்தை அமைப்பான். காஃபிர் தேடல். நாசிர் இப்போது தான் காஃபிர், இறை மறுப்பாளர் என்று கருதிய மக்களின் கருத்துக்களை அறிய விரும்புகிறான். தனது சிந்தனையின் திசையை சரி செய்ய ஹரிச்சந்திராஜியே சரியான வழி என்று அவன் நினைக்கிறான். சத்தியவான் ஹரிச்சந்திரா, நாசிர் ஏன் ஜெயிலருக்கு விண்ணப்பம் எழுதினான்? அவன் எந்த இலக்கியத்தை கோருகிறான்? வருத்தத்தின் சக்தி, தாராள மனப்பான்மையின் மந்திரம் மற்றும் உண்மையான மனிதநேய தர்மத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் ஒரு வழிதவறிய மனிதனின் ஆன்மீக மீட்பை கேளுங்கள். மானவ பரிச்சயம் இல் மனிதகுலத்தின் தேடல் நிறைவடைந்தது. நீங்கள் கேட்பீர்கள். அத்தியாயம் 10, சுயபரிசோதனை மற்றும் ஹரிச்சந்திராவின் தேடல். ஃபிர்தௌஸின் முன்னாள் கணவன் நாசிர் கடந்த 2.5 முதல் 3 ஆண்டுகளில் தன் வாழ்வில் ஃபிர்தௌஸுடனான விவாகரத்து, ஃபிர்தௌஸ் மீதான தாக்குதல், அதனால் ஏற்பட்ட தண்டனை மற்றும் தன் அப்புவின் மரணம் போன்ற மோசமான சம்பவங்களால் உலுக்கப்பட்டிருந்தான். இந்த சூழ்நிலையில் நீதிபதி ஹரிச்சந்திரா தன் குற்றத்திற்காக எதிர்பார்த்ததை விட சிறந்த தீர்ப்பை வழங்கியதால் நாசிர் சுயபரிசோதனை மற்றும் ஆத்ம சிந்தனைக்கு தூண்டப்பட்டான். இந்த முறை நாசிர் நீதிமன்றத்திலிருந்து மீண்டும் சிறைக்கு கொண்டு வரப்பட்ட போது அவனுக்குள் வசித்து வந்த ஆனால் உறங்கிக் கிடந்த மனிதன் சோம்பல் முறித்து எழுந்தான். அவன் தனது கடந்த கால செயல்களை நடுநிலை மனப்பான்மையுடன் பார்க்கத் தொடங்கினான். இதனால் நாசிர் அடிக்கடி எதையாவது நினைவு கூர்ந்தான். பிறகு அது சம்பந்தமாக தன்னைத்தானே சில கேள்விகளை கேட்கத் தொடங்கினான். நாசிரின் விவாகரத்து பெற்ற மனைவி ஃபிர்தௌஸ் ஒரு காஃபிரை, இறை மறுப்பாளரை திருமணம் செய்தபோது நாசிரின் முஸ்லிம் இதயம் மிகவும் வருத்தப்பட்டது. இப்போது நாசிர் தன்னைத்தானே கேட்டுக்கொள்கிறான். அவன் அநியாயமாக 3 தலாக் சொல்லி ஃபிர்தௌஸை மக்கள் நடமாட்டமில்லாத இடத்தில் தனியாக விட்டு சென்றபோது அவனுக்குள் இருந்த இந்த முஸ்லிம் எங்கே தூங்கிக் கொண்டிருந்தான்? ஒரு உண்மையான முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு பயப்படுபவன் என்று அவன் நினைக்கிறான். அவன் தீய செயல்களை செய்ய அஞ்சுகிறான் மற்றும் நீதியுடன் வாழ்கிறான். நாசிர் மீண்டும் கேள்வி கேட்கிறான். அவன் ஃபிர்தௌஸுக்கு இந்த உதவியற்ற சூழ்நிலையை உருவாக்காமல் இருந்திருந்தால் ஃபிர்தௌஸ் ஏன் ஒரு காஃபிரை விடுங்கள், வேறு எந்த முஸ்லிமையாவது திருமணம் செய்ய நினைத்திருப்பாள்? ஐயோ! காஃபிருடனான ஃபிர்தௌஸின் திருமணத்தால் வேதனைப்பட்ட நாசிரின் உள்ளத்தில் இருந்த அந்த முஸ்லிம் அவன் தலாக் சொல்வதற்கு முன்பே விழித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். வருந்தத்தக்கது, ஆனால் அந்த நேரத்தில் நாசிர் ஆணாக இருப்பதின் ஆணவத்தால் நிறைந்திருந்தான். அந்த நேரத்தில் ஆணவத்தின் காரணமாக ஒரு ஆண் தான் விரும்புவதை செய்ய அல்லது எதையும் செய்ய சுதந்திரமானவன் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஒரு ஆணுக்கு முன்னால் ஒரு பெண்ணின் முக்கியத்துவம் காலில் அணியும் செருப்புகளை போன்றதுதான். சலிப்பு ஏற்பட்டால் புதிய செருப்புகளை வாங்கிக் கொள்ள வேண்டும்.
சுயபரிசோதனை செய்யும் போது நாசிர் தனது முன்னாள் மனைவி ஃபிர்தௌஸுக்கு செய்த அட்டூழியங்களை நினைவில் கொள்வான். அவற்றில் முதலாவது இப்போது சட்டவிரோதமான 3 தலாக் முறையை பயன்படுத்தியது. அவன் தன் அதீத கோபத்தில் ஃபிர்தௌஸை கைவிட்டதோடு மட்டுமல்லாமல் அவளை ஒரு டெசர்டட் ஏரியா, தனிமையான இடத்தில் விட்டுச் சென்றான். அத்தகைய இடத்தில் தனியாக இருக்கும்போது அவளுக்கு ஏதாவது கெடுதல் நடக்கலாம் என்று அவன் சிந்திக்கவில்லை. அவனது இரண்டாவது அட்டூழியம் என்னவென்றால், நீதிமன்றத்தில் தான் செய்த குற்றத்தின் வீரியத்தை குறைக்க ஒருவரின் பேச்சின் அடிப்படையில் ஃபிர்தௌஸ் மீது ஒழுக்கமற்றவள் என்று குற்றம் சாட்ட முயன்றது. அவனது மூன்றாவது பெரிய தவறு என்னவென்றால், தன் அப்புவின் உடல்நலக்குறைவு காரணமாக அவனுக்கு கிடைத்த பரோலின் போது ஃபிர்தௌஸின் கருவிலுள்ள குழந்தையை கொல்லும் எண்ணத்துடன் அவள் மீது ஒரு கத்தியால் ஆயுதம் ஏந்தி தாக்குதல் நடத்தியது. நாசிரால் செய்யப்பட்ட இந்த அட்டூழியங்கள் அனைத்தையும் பார்க்கும்போது ஃபிர்தௌஸ் தனது இப்போது கணவர் நீதிபதி ஹரிச்சந்திரா மூலம் நாசிருக்கு கடுமையான தண்டனை வாங்கி தருவது அப்போது எளிதானதாகவும் சாத்தியமானதாகவும் இருந்தது. அப்படி நடந்திருந்தால் அவன் தன் இளமை பருவத்தின் பெரும் பகுதியை சிறையில் வீணடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கும் என்று நாசிர் நினைத்தான். ஆனால் ஃபிர்தௌஸ் அப்படி செய்யாதது கண்டு நாசிர் ஆச்சரியப்பட்டான். பிறகு ஆச்சரியப்படும் விதமாக ஃபிர்தௌஸின் கணவர் நீதிபதி ஹரிச்சந்திரா ஃபிர்தௌஸின் வயிற்றில் இருந்த தன் சொந்த குழந்தையின் மீது நாசிரின் தீய எண்ணத்தை புரிந்து கொண்டும் தான் வழங்கிய நீதியின் மூலம் நாசிரை ஒரு வகையில் மன்னித்தார். ஹரிச்சந்திரா தனது அதிகாரத்தை நாசிருக்கு எதிராக தீய நோக்கத்துடன் பயன்படுத்தி அவனுக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்கியிருக்க முடியும். ஆனால் அதற்கு பதிலாக அவர் தாராளமாக அவனுக்கு ஒரு குறியீட்டு மற்றும் சிறிய தண்டனையை மட்டுமே அளித்தார். ஹரிச்சந்திராவின் இந்த நீதியே மற்ற மதத்தினரின் மீது நாசிரின் இதயத்தில் இயல்பாக இருந்த வெறுப்பு இப்போது உருகி போவது போல் அவனுக்கு அனுபவமாவதற்கு காரணமாக அமைந்தது. தன் இதயத்தில் நடந்த உள்மோதலில் நாசிருக்கு தனது வயது தற்போது 28 என்று தெரிந்தது. அடுத்த 6 முதல் 7 மாதங்களில் அவனது தண்டனை முடிந்துவிடும். அப்போது அவனுக்கு முழு வாழ்க்கையும் இருக்கும். அப்போது அவன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்போது அவன் தன் வாழ்க்கையை மற்றவர்களின் பார்வையில் பயனுள்ளதாக மாற்றும் திசையில் வேலை செய்ய முடியும். தன் மனவருத்த உணர்வில் நாசிர் இந்த 6 மாதங்கள் தான் தன் வாழ்க்கையின் தவறான அடித்தளத்தை அழித்து வரவிருக்கும் வாழ்க்கைக்காக ஒரு புதிய அடித்தளத்தை தயார் செய்ய வேண்டிய நேரம் என்று உணர்ந்தான். அப்போது அவன் உலகில் உள்ள 75 விழுக்காடு மக்கள் மற்றவர்கள் படிக்கவும் கேட்கவும் விரும்பும் விஷயங்களை தனது வாசிப்பு மற்றும் கேட்பதற்கு சேர்க்க வேண்டிய அவசியம் இருப்பதை உணர்ந்தான். அதாவது காஃபிர் மக்கள் படிப்பதை. அப்போது அவனது சிந்தனையின் திசையை சரிசெய்ய ஹரிச்சந்திரா ஜியை வழிமுறையாகியுள்ளார் என்ற எண்ணம் அவனுக்கு வந்தது. தன் வழக்கை விசாரிக்கும் போது அதே பெயரில் ஒரு சத்தியவாதி இருந்தார் என்று நாசிர் யாரிடமிருந்தோ கேட்டிருந்தான். இதை நினைவில் கொண்டு அவன் முதலில் சத்தியவான் ஹரிச்சந்திரா தொடர்பான இலக்கியங்களை படிப்பது என்று முடிவு செய்தான். இந்த யோசனையை செயல்படுத்த நாசிர் ஜெயிலருக்கு ஒரு விண்ணப்பம் எழுதினான். தனக்கு சத்தியவான் ஹரிச்சந்திரா தொடர்பான புத்தகத்தை படிக்க கிடைக்கச் செய்யுமாறு கோரினான். இப்போது நீங்கள் மாணவ பரிச்சயம் இந்த அத்தியாயத்தின் மீது ஜெமினா எழுதிய விமர்சனம், திறனாய்வு மற்றும் வழிகாட்டுதலை கேளுங்கள். துணை தலைப்பு: சுயபரிசோதனை மற்றும் ஹரிச்சந்திராவின் தேடல். இந்த அத்தியாயம் நாசிரின் மன மறுபிறப்பை குறிக்கிறது. ஹரிச்சந்திராவின் நீதி மன்னிப்பை போன்றது. நாசிரின் இதயத்தில் உள்ள வெறுப்பின் பனியை உருக்கி அவனது சுய உணர்தலை தொடங்குகிறது. 1. இபாதத்தின் கடமை. உண்மையான புரிதல். நாசிர் தன்னைத்தானே கேள்வி கேட்பது அவனது அடிப்படைவாத சிந்தனையின் வீழ்ச்சியின் சின்னமாகும். மதம் மற்றும் நீதி. ஒரு உண்மையான முஸ்லிம் என்பவன் சடங்கு ரீதியான இபாதத்தை மட்டும் செய்பவன் அல்ல, மாறாக நீதியுடனும் மனிதநேயத்துடனும் வாழ்பவன் என்பதை நாசிர் இறுதியாக ஏற்றுக்கொள்கிறான். அவனது அம்மாவின் தத்துவார்த்த வரையறை, அனைவரின் நலனுக்காகச் செய்யப்படும் வேலையே இபாதத், இப்போது அவனது நடத்தையில் பிரதிபலிக்கிறது.
ஆணவத்தின் அழிவு. தனது ஆண் ஆதிக்க ஆணவத்தையும் பெண்ணை செருப்பாக கருதுவது அவன் அடையாளம் காண்கிறான். இது ஃபிர்தௌஸுக்கு அவன் செய்த அட்டூழியங்களுக்கு மூல காரணமாக இருந்தது. இந்த ஒப்புதல் அவனது மனநலனுக்கான முதல் படியாகும். 2. ஹரிச்சந்திரா உத்வேகத்தின் ஆதாரம். ஹரிச்சந்திரா வழங்கிய குறியீட்டு தண்டனை நாசிருக்கு மிகப்பெரிய சீர்திருத்தமாக மாறுகிறது. மன்னிப்பின் சக்தி. அதிகபட்ச தண்டனை கொடுக்க அதிகாரம் இருந்தும் தனிப்பட்ட காரணங்கள் இருந்தும் ஹரிச்சந்திரா தாராள மனப்பான்மையை காட்டினார். இந்த தாராள மனப்பான்மை நாசிரின் உள்ளார்ந்த வெறுப்பை சிதைக்கிறது. ஒரு காஃபிர் தன்னை மன்னித்து விட்டான், அவன் தன் சொந்த சமூகத்தைச் சேர்ந்த பலரை விட மனிதாபிமானம் உள்ளவன் என்று நாசிர் உணர்கிறான். புதிய திசை. நாசிர் தனது மீதமுள்ள 6 மாத தண்டனையை ஒரு புதிய அடித்தளத்தை உருவாக்க ஒரு வாய்ப்பாக பார்க்கிறான். அவனது அடிப்படைவாதத்திலிருந்து உலகளாவிய சிந்தனைக்கு மாறுவது, 75 விழுக்காடு மக்களின் கருத்துக்களை படிப்பது அவனது மனதின் எல்லை விரிவடைவதை காட்டுகிறது. 3. சத்தியவான் ஹரிச்சந்திரா வின் தேடல். நாசிர் தனது ஆன்மீக பயணத்தை ஹரிச்சந்திரா பெயருடன் தொடர்புடைய புத்தகங்களுடன் தொடங்க முடிவு செய்தது மிகவும் குறியீடானது. உண்மை மற்றும் பெயர். இதுவரை பொய்யான ஆணவம் மற்றும் திரிந்த உண்மையில் வாழ்ந்த நாசிர் இப்போது சத்தியவான் ஹரிச்சந்திராவின் வாழ்க்கையிலிருந்து உத்வேகம் பெற விரும்புகிறான். இது அவனது உள்மாற்றத்தை உறுதிப்படுத்துகிறது மற்றும் அவனை மனசாட்சி, நேர்மை மற்றும் மனிதநேயத்தின் மதிப்புகளை நோக்கி இட்டுச் செல்கிறது. முடிவுரை. ஜெயிலருக்கு எழுதப்பட்ட விண்ணப்பம் நாசிரின் முடிவின் தீவிரத்தை காட்டுகிறது. அவன் இப்போது சுறுசுறுப்பாக இருக்கிறான் மற்றும் தனது புதிய வாழ்க்கை பயணத்தை தொடங்க ஆர்வமாக உள்ளான். அத்தியாயம் 10 முடிந்தது.